ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு சங்கர் விஜய் பேசுகிறேன். இப்போ ஒரு சூப்பரான ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறேங்க. இந்தியன் சினிமா மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் உள்ள எல்லாருமே ஒரு இந்தியன் சினிமாக்காக வெயிட் பண்ண ஒரு படம் கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து மிக பிரம்மாண்டமான முறையில் டைரக்ட் பண்ணியிருக்காரு ராஜமௌலி அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாகுபலி 2 அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். முன்னாடி இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. என்னன்னா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கேள்வி 2 வருஷமாவே இருந்துச்சு எல்லாருக்குமே. அது என்னன்னா கட்டப்பா ஏன் பாகுபலியை கொன்னாரு, அதுக்கப்புறம் அனுஷ்காவோட பிளாஷ்பேக் என்ன, அதுக்கப்புறம் மகேந்திர பாகுபலி அதாவது இப்போ உள்ள பாகுபலி அவங்களோட பையன் வந்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸை வச்சு அந்த கதையை வந்து நம்மளுக்கு இந்த படம் மூலமா டெலிவரி பண்ணியிருக்காருன்னு கூட சொல்லலாம். அதை எந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பாகுபலி அப்படின்னு சொன்னோன்னா ஒரு 2 வருஷம் இல்லைங்க, பல வருஷங்கள் இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்மளுக்கு பயங்கர பிரம்மாண்டமத்தையும் நம்மளே ஆச்சரியப்பட வச்சாங்கன்னு கூட சொல்லலாம். நம்மளை விட வேர்ல்டு மூவியில் உள்ள நிறைய பேரோட பாராட்டுகள் இது பெற்றுச்சுன்னு கூட சொல்லலாம். முக்கியமாக பிரபாஸ், இவரை பற்றி சொல்லணும்னா இந்த படத்துக்கு பெரிய பெரிய பலம்னு கூட சொல்லாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பயங்கரமாக சண்டை போட்டு எமோஷனலாக பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி துளி கூட குறையாமல் அவ்வளோ அழகாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. இதில் முக்கியமாக எமோஷனல் லவ் சீன்ஸ் இந்த மாதிரி தான் அதிகமாக டைரக்டர் வச்சிருக்காங்க கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து மிரட்டி எடுத்துருக்காங்க சொல்லலாம். அவர் வர்ற சீன்ஸா இருக்கட்டும், முக்கியமா பாகுபலி வந்து கட்டப்பா கொல்லுவார் அந்த சீன்ல எல்லாருமே கண்ணீர் வடிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எமோஷனல் கிரியேட் பண்ணி ராஜமௌலி கொடுத்துருப்பாரு. அதை உள்வாங்கி அவ்வளோ சூப்பரா டெலிவரி பண்ணிப்பாங்க சொல்லலாம். ஏன்னா ஒரு தெலுங்கு ஆக்டர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரசிகன் மட்டும்தான் ரசிப்பான் அப்படிங்கலாம் தாண்டி இந்திய சினிமா இந்திய ரசிகர்களையும் தாண்டி உலகத்தையே ரசிக்க கூட ஒருத்தரை வந்து இந்த பாகுபலி மூலமா காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட்டாவே இருந்திருக்காரு. நிறைய இடத்துல பில்டப் ஷாட்ஸ்லாம் வந்து அவர் நடந்து வர சீன், அதுவும் செகண்ட் பாகுபலி இன்டர்வலுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலில் காமிக்கும் போது அவர் நடந்து வரும்போது நெஞ்சில் ட்ரைலர்லேயே பார்த்துருப்போம். அந்த சீன்லாம் வரும்போது அப்படியே மேலே புல்லு இருக்குன்னு கூட சொல்லாங்க. அந்தளவுக்கு பில்டப்பு எல்லாமே ஒரு எமோஷனல் என்னென்ன மனிதருக்கு உணர்வுகள் இருக்கோ அந்த லவ் எல்லாமே அவ்வளோ பயங்கரமாக பிரபாஸ் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு கேரக்டருமே அனுஷ்கா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்மளுக்கு எல்லா ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா அனுஷ்கா இப்படி காமிச்சிருக்காங்களே அப்படின்ட்டு செகண்ட் பார்ட்டில் அவ்வளோ அழகாக, ஏன்னா இவங்க தான் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படிங்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வந்து நம்மளுக்கு டெலிவரி பண்ண விதம், இவர் அழகாக காமிச்ச விதம், இவங்களை வந்து அந்த எமோஷனல் ஒரு ராணி. ஏன்னா இந்த கதையில் பல விஷயங்கள் இருந்துச்சு, இப்படி இருக்குமோ அப்படி இருக்கும், இவங்க இப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பல கருத்துக்கள் வந்துச்சு. அந்த கருத்தை சூப்பராக ஒரு உணர்வியலாக அனுஷ்கா வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வீரமான ஒரு பொண்ணாகவும் விவேகமான ஒரு பொண்ணாகவும் வால் வீசி அடித்து எல்லாரையும் தும்சம் பண்ணுற ஒரு பொண்ணாகவும், அது மட்டும் இல்லாமல் வீர மங்கையாகவும் சொல்லிட்டு அவங்களுக்கு அதை ஆக்டாக பொருந்தும். ஒரு அழகான தேவதையாகவும் அதில் ஆக்ட் பண்ண வச்சிருக்காங்க சொல்லலாம். அவ்வளோ அழகாக ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படியே பயங்கரமாக இருக்கும் கூட சொல்லலாம். இவ்வளோ வயசாயும் ஒருத்தவங்களை ரசிக்கிறாங்க அப்படிங்கும்போது வந்து அவங்களால முடியும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு டெலிவரி பண்ணியிருக்காங்க. கண்ணில் எல்லாமே அவ்வளோ ஆக்டாக இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவே இருந்திருக்காங்க அனுஷ்கா. அதுக்கப்புறம் எல்லா நடிகர்களுமே ராணா ரகுபதியாக இருக்கட்டும், அவரோட மிரட்டல், அவரோட ஆக்டிங், அவரோட உடம்பு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவரோட ப்ரெசன்டேஷன் அவ்வளோ ஒர்க்கு தெரிஞ்சு அவ்வளோ சூப்பராக வந்து ராஜமௌலி வேலை வாங்கியிருப்பார். அதுக்கப்புறம் நாசர் சார், சத்யராஜ் சார், இவங்களை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், வாழ்ந்துருக்காங்க எல்லாருமே. அந்த அளவுக்கு வெயிட்டாக பாகுபலியை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க கூட சொல்லலாம். நம்மளோட ஐ கான்டெக்ட்டை அந்த இடத்துல இருந்து வெளியே எங்கேயுமே போக விடலை. அந்த அளவுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பை வந்து இந்த படம் மூலமாகவும் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இது எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெட்டு என்னன்னா சிவகாமி அப்படிங்கிற நம்ம வந்து நீலாம்பரி அப்படின்னு சொல்கிறத விட அழிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சிவகாமி மதான் ரம்யா கிருஷ்ணன் அவங்களோட மிரட்டலான ஆக்டிங், அதுவும் ட்ரெய்லரில் பார்க்கும்போது பாகுபலி அப்படின்னு கத்துற அந்த சீனில் இருக்கட்டும், ஒவ்வொரு சீன்லேயும் தன்னோட விஷயங்களை உணர்ந்து நடிக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி நடிக்கிற சீன்லேயே இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து அவங்களோட வேலையை அவ்வளோ ஆக்டாக வாழ்ந்துருக்காங்களோட சொல்லலாம். சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய சப்போர்ட். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. கேமராமேன் செந்தில்குமார் சார், அவரை பற்றி சொல்லணும்னா கிராஃபிக்ஸ் ஒர்க்கு நிறைய இடத்துல இருந்தாலும் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இதில் வந்து ட்ராமா, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட லைஃப் வாழ்வியலை கொண்டு போகிற கதையாக தான் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அழகாக, அதுவும் அந்த இவங்க அனுஷ்கா இவங்களை காமிக்கிற சீன்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் அனுஷ்காவோட அந்த மாளிகை காமிக்கிற ஒரு இடம்னா நம்மளை உள்ளே கொண்டு போயிருப்பாங்க. அந்தளவு விஷுவலேஷன் இருக்குன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் மரகதமணி சார், அவரை பற்றி சொல்லணும். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு உயிர்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு அந்த அளவுக்கு வந்து விஷுவலை வந்து நம்மளுக்கு வெளியே கொண்டு வந்து நம்ம ரசிக்கிற வைக்கிறது என்னென்னா முக்கியமாக மியூசிக். இந்த மியூசிக் வந்து சாங்ஸ், பாகுபலியோட அந்த பில்டப் சாங்ஸாக இருக்கட்டும், அப்புறம் இவங்களுக்குள்ளே உள்ள அந்த ரொமான்ஸ் சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து
வந்து உள்ள நம்மளை வந்து கொண்டு போயிருப்பாரு. அதுக்கு மட்டும் இல்லாமல் எஃபெக்ட், விசுவல் எஃபெக்ட்ல முக்கியமாக விசுவல் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப இதில் நம்மளுக்கு இவரோட பேக்ரவுண்ட் மியூசிக், அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபைட் சீனில் வர சீன்ஸ் நம்ம ட்ரைலர்லேயே பார்த்துருப்போம். அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை வேற லெவலில் தாண்டி நம்மளை உள்ள கொண்டு போய் அந்த காலத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு நம்மளோட மைண்ட் செட்டை விசுவலில் வந்து இருக்கிறத தாண்டி இந்த மியூசிக் வந்து நம்மளை உள்ள கொண்டு போயிருக்கும் கூட சொல்லலாம். பெரிய சப்போர்ட்டாக ராஜமௌலி சாருக்கு வந்து கை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் எடிட்டரை பற்றி சொல்லணும்னா நம்மளுக்கு கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் அப்படியே ரொமான்ஸு, அனுஷ்காவுக்கு அப்புறம் வந்து என்ன நடக்குது, அதுக்கப்புறம் எப்படி அந்த ஃப்ளாஷ்பேக்கை கொண்டு வந்து பாகுபலி எப்படி கொன்னாரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக எடிட் பண்ணி நம்மளுக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் கொண்டு வந்திருக்காங்க. ஒட்டுமொத்த டீமையும் விசுவல் எஃபெக்ட் இவங்களை பற்றி சொல்லணும்னா நம்ம சொல்லவே தேவையில்லைங்க. இந்தியன் சினிமாவுக்கு நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிவுட்காரவங்களே நம்மளை வேலைக்கு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவங்கள்ட்ட விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த படத்து மூலமாக மறுபடியும் நிரூபிச்சிருக்காங்க. ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக ராஜமௌலி சார் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த படத்தோட ஒரு சஸ்பென்ஸ் பார்ட்டில் வச்சு செகண்ட் பார்ட்டில் இந்த உலகத்தையே ஏங்க வச்சதே இவரோட வெற்றின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த வெற்றியை வந்து வெளியே கொண்டு வந்த விதம், ஃபஸ்ட்டு அனுஷ்காவை வந்து கொண்டு வந்த அந்த அழகு, அதில் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் நம்மளை ரசிக்க வச்ச விதம், அதுக்கான டைலாக்லாம் சான்ஸே இல்லைங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வந்து இன்டர்வல் ஷாட் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு வேற லெவலில் இருக்கும் கூட சொல்லாங்க. அவ்வளோ விஷயம் வந்து அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும், சாதாரண கேரக்டர் கூட வேஸ்ட் பண்ணல. அந்த ஒரு கேரக்டர் அந்த ஃப்ரேமில் அதை காமிச்சாங்கன்னா அது வந்து ஏதோ ஒன்று சொல்லுது, அது வந்து நம்மளை எமோஷனில் கிரியேட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாரு. கேரக்டர் காமெடியான ஒரு கேரக்டர் வரும், அனுஷ்காக்கு மாமா கேரக்டர் மாதிரி வருவாங்க. அவருக்கு வந்து அடிக்கடி பில்டப் பண்ணிகிட்டே தெரிவார். அவரை வந்து வீரனாக்கணும், அந்த ஒருத்தர் ஒரு டைலாக் வச்சு ஒரு போர் வரும். அப்போ பாகுபலி வந்து ஒரு கோழைக்கும் வீரனாகக்கூடிய தகுதி எப்போ வருதுன்னா லாஸ்ட் ஒரு டைம் தான் வரும். அந்த இடத்துல வந்து அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து அந்த இடத்துல இவர் வந்து எல்லாத்தையும் அடித்து போட்டு குத்தி இது பண்ணி இவர் வந்து அந்த இடத்துல வெற்றி பெறுவார், பல பொண்களை காப்பாற்றுவார். அந்த இடத்துல வந்து அந்த ராஜமௌலி சாரோட அந்த ஸ்க்ரீன் பிளேயில் இவங்களை வந்து அந்த அவர் காமிச்ச கேரக்டர் வந்து நம்மளையும் வந்து எழுந்து இது பண்ண எமோஷனலாக வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு சீன்லையுமே மொத்தத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுத்துட்டாரு, செகண்ட் ஹாஃப் வந்து எமோஷனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் எமோஷனல் வச்சு கண்டிப்பாக கட்டப்பா பாகுபலி கொள்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக ஃபீல் வருங்க. அது சான்ஸே இல்லைங்க. யார் வந்தாலும் நிறைய பேர் கண்டிப்பாக கண்ணீர் தண்ணி வரும். ஏன்னா அந்த அளவுக்கு எமோஷனல் கிரியேட் பண்ணி ஒரு எமோஷனல் மூவியாகவே கொண்டு வந்திருக்காரு. ஒட்டு மொத்தமாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ராஜமௌலி சார் அப்படின்னு சொன்னோன்னா அவரோட ஸ்க்ரீன் பிளே எல்லாம் வந்து நம்மளை வந்து ஒவ்வொரு ட்ராக்லையும் கொண்டு போய் ஃபைட் சீனில் கூட ஒவ்வொரு ஃப்ரேமில் கூட சஸ்பென்ஸ், அடுத்து என்ன நடக்கணும் வெளியே கொண்டு போகாமல் எல்லா விஷயத்தையும் சேர்த்து, முக்கியமாக நம்ம இந்தியன் சினிமாவை ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நீங்களே எங்களை மாதிரி எடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா அவங்கள மாதிரி எடுக்கிறத தாண்டி எமோஷனல் கிரியேட் பண்ணுறது. நம்ம இந்தியன்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எல்லா எமோஷனல் இருக்குது, வீரம், பகை எல்லாமே இருக்குது, மனித தர்மம், இந்த மாதிரி வந்து சில காரணங்களால் சிலது சிதைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு ஒட்டுமொத்தமாக பாகுபலியை சொல்லணும்னா ஒரு குடும்ப பிரச்சனை தான். ஒவ்வொரு வீட்லையும் உள்ள ஒரு சின்ன குடும்ப பிரச்சனை, சின்ன ஒரு பேராசை, சின்ன ஒரு விட்டு கொடுக்காம இருக்கிற ஒரு விஷயம் தான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு போருக்கே உருவாகுது, இவ்வளோ பெரிய விஷயத்தையே கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த படம் மூலமாக இந்த உலகுக்கே வெளிக்கொண்டு வந்திருக்காரு. ஒரு இந்தியனாக சொல்கிறதுக்கு இந்தியனோட பெருமையை, எங்களுக்கு இவ்வளோ எமோஷனல் உள்ளவங்க நாங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உலகத்துக்கே எடுத்து காமிச்சிருக்காங்க கூட சொல்லலாம் இந்த பாகுபலி. ஒட்டுமொத்தமாக பாகுபலி அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் ராஜமௌலி அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த படத்துக்கு முழுக்க ஏன்னா ஒவ்வொரு பிரம்மாண்டமும் அந்த ஃபைட் சீன் எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு புதுசாக வந்து காமிச்சது, நம்மளோட வரலாறை வந்து வெளியே கொண்டு போய் இந்தியன் சினிமாவை வந்து வெளியே கொண்டு போய் நாங்களும் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு சவால் விட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உண்மையிலேயே பெருமையாக சொல்லிக்கலாம். நம்ம இந்தியனா பெருமைப்படலாம் இந்த பாகுபலி டீமுக்காகவே. ஏன்னா அவ்வளோ ஒட்டுமொத்தமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. பாகுபலி கண்டிப்பாக ஒரு இந்தியனோட ஒரு உணர்வு தாங்க. ஒரு இந்தியனோட ஒரு உணர்வான ஒரு விஷயத்த, ஒரு சின்ன விஷயத்த, ஈகோ, இந்த ஈகோங்கிற ஒரு விஷயம் தாங்க இவ்வளோ பெரிய போர் உருவா. இதை எவ்வளோ அளவுக்கு நம்மகிட்ட என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பாகுபலி மூலமாக ராஜமௌலி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இந்த சம்மருக்கு பெரிய ட்ரீட்னு கூட சொல்லலாம். எல்லாருக்குமே கண்டிப்பாக உலகம் முழுவதும் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக பாகுபலி டீமுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்கிறத விட ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். இந்த படமும் கண்டிப்பாக வந்து மக்களுக்கு ரொம்பவே திருப்திப்படுத்தும் கூட சொல்லலாம். ராஜமௌலி டைரக்டர் சார் கையில் கண்ணால் பார்த்தோன்னா அவர் காலை தொட்டு நான் கும்பிடுவேன். செதுக்கிருக்காப்ல சூப்பர், செம்ம, பயங்கரம், சூப்பர் படம் சூப்பர். சின்ன படம் வெரி சூப்பர், சூப்பரா இருந்துச்சு. இன்டர்வல் மெர்சல் நான் படம் சூப்பரா இருந்துச்சு. படம் பயங்கரம், சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு இந்த படம். சூப்பர் படம், 100 வாட்டி பார்க்கலாம்.